மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்லு. அப்போ தேவயானி வந்து ரொம்ப பிஸி. 1 இயர்ல 14 ஃபிலிம்ஸ் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து ஒரு 7-8 ஃபிலிம்ஸ் தான். தேவயானி சொன்ன அது என்ன உனக்கு மட்டுக்கு ஜெர்மனி சுவிட்சர்லாந்து இப்படி இப்படி எடுக்கிறாங்க, எனக்கு மட்டுக்கு பொள்ளாச்சி கோபிச்செட்டிப்பாளையம் எடுப்பாங்க கேட்டாங்க. நீங்க வந்து சாரி கட்டி பாவாடை தாவணி கட்டி ஆடினா உங்களுக்கு பொள்ளாச்சி கோபிச்செட்டிப்பாளையம் இதான் எடுப்பாங்க. இந்த மாதிரி மாடர்ன் ட்ரெஸ் போட்டு ஆடினா சுவிட்சர்லாந்து ஜெர்மனி லண்டன் அப்படியே எடுப்பாங்க. விஜய் சார் நானும் தேவயானி டைம் கொடுத்ததா அவர் பேசுவார். பெட் கட்டிட்டு இருப்பாரு. விஜய் சார் எப்பவுமே நான் வர மாட்டேன், நான் வந்த உடனே அவர் சொல்லுவாரு, என்ன ஜி ஐ லாஸ்ட் 1000 ரூபாய் போயிடுச்சு. என்னவளே என்னவளே எங்கிருந்தாய் நீதான் கனவினிலே கனவினிலே. நான் லண்டன் போற ஏதாவது வேணுமான்னு கேக்குற ஃபர்ஸ்ட் ஹீரோ. அம்மா சன் நான் ரெடியா ரெடியா அந்த பாட்டு லியோ தான் ஓ ஆடிட்டு இருப்பாரு. ஏய் விஜய் விஜய் விஜய்ன்றாரு. ஓகே நான் சொன்னேன் விஜய் உனக்கு தெரியுமா? ஐ நோ மம்மி, ஐ நோ ஹிம் வெரி வெல், ஐ நோ ஹிம், ஹி இஸ் வெரி நைஸ். நான் ரெடியா ரெடியா அண்ணன் நான் வரியா வரியா ஏதோ வந்து தெரியாத பாடிட்டு இருக்காரு. நினைத்தேன் வந்தா நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி விஜய் சாரோட பண்றீங்க. தேவயானி மேம் நீங்களும் இப்போ வரைக்கும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அது காரணம் நினைத்தேன் வந்தாதான். ஸோ நினைத்தேன் வந்தாயோட ஹோல் மெமரிஸ் பத்தி பேசலாம். தேவயானி இஸ் சச் a ஸ்வீட் ஆர்ட். அந்த மூவில விஜய் சார் விட எங்களுக்கு தான் பயங்கர காம்பினேஷன். ஆனா அவங்க ஒரு சிஸ்டர்ஸ் மாதிரி தான் we were there. ஒன்லி ஐ திங்க் அப்பல இருந்து ஸ்டார்ட் 2 பேரும் ஒரே ரூம்ல தங்குறது, ஒரே போகுது, ஒரே வாட்டி சாப்பிடுறது. ஏன்னா we had lot of time. ஓகே அங்களும் ஷார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப லேட். ஓகே கேமராமேன் ஒரு ஷார்ட்டா வில்சன் சார் பத்தி தான் பார்த்து அவன் செல்வ பாத்தி சார் இப்படி வேணும் அப்படி வேணும்னு. ஒன்லி திங் ஐ டோன்ட் லைக் இஸ் என்னை கொண்டு போய் எங்கெங்கோ ஓட வைப்பாங்க பாருங்க. நான் அப்ப தனியா இருப்பேன். என்னங்க காம்பினேஷன் இல்லைங்க. மத்தியானம் போறோன்னு இதெல்லாம் ஃபாஸ்டா பண்ணி முடிங்க, நீங்க மத்தியானம் வாங்க காம்பினேஷன் தேவயானி காம்பினேஷன் ஹாப்பியா பண்ணிடுவேன். அந்த மாதிரி எல்லாம் இட்ஸ் நைஸ். தேவயானி நானும் இட்ஸ் லைக் ஃப்ரெண்ட்ஸ். அந்த படம் தான் உங்க 2 பேருக்குமான நல்ல பாண்டிங். அதுக்கு முன்னாடி தெரியுமா? ஓகே அதுக்கப்புறமா எங்க காம்பினேஷன் யாரும் வைக்கவே இல்ல. அப்போ தேவயானி வந்து ரொம்ப பிஸி. ஒரு 1 இயர்ல 14 ஃபிலிம்ஸ் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு வாட்டி நான் கேட்டேன், நான் வந்து ஒரு 7-8 ஃபிலிம்ஸ் தான். ஏன்னா பிகாஸ் மைன் இஸ் ஆல் கிளாமர் ரோல் பிக் பட்ஜெட் மூவிஸ். அப்படி அவங்க வந்து நான் சொல்ல எப்படி 14 மூவிஸ் பண்ணுவீங்கன்னு நான் கேட்டுட்டு இருப்பேன். தேவயானி சொல்லும் 20 daysல they had to finish my character. நானும் சொல்லுவேன் எங்க கிட்ட, நமக்கு அப்படியே கொடுப்போம்னு. எங்கம்மா உங்களுக்கு 4 பாட்டுக்கே 20 days ஆயிடும். உங்களுக்கு 4 songs இருக்கும், மினிமம் 4 songs எனக்கு. அதுக்கே ஈச் டே 4-5 days முடிஞ்சிடும். தேவயானி எங்க கிட்ட கேட்பாங்க, நீங்க அடுத்த ஷூட்டிங் எங்கன்னு கேட்பாங்க. நாங்க வந்து சுவிட்சர்லாந்து போறோம்னு. சரி திருப்பி நினைத்துட்டு வந்ததுக்கப்புறம் அடுத்த ஷூட்டிங் எங்கன்னு கேட்பாங்க. நான் வந்து இப்போ ஜெர்மனி போறேன் சாங்க்கு. அப்போ தேவயானி சொல்லுவோம், அது என்ன உனக்கு மட்டுக்கு ஜெர்மனி சுவிட்சர்லாந்து இப்படி இப்படி எடுக்கிறாங்க, எனக்கு மட்டுக்கு பொள்ளாச்சி கோபிச்செட்டிப்பாளையம் எடுப்பாங்க. அப்ப கேட்டாங்க. நான் சொன்னேன், ஆமா நீங்க வந்து சாரி கட்டி பாவாடை தாவணி கட்டி ஆடினா உங்களுக்கு பொள்ளாச்சி கோபிச்செட்டிப்பாளையம் இதான் எடுப்பாங்க. இந்த மாதிரி மாடர்ன் ட்ரெஸ் போட்டு ஆடினா சுவிட்சர்லாந்து ஜெர்மனி லண்டன் அப்படியே எடுப்பாங்க. அது அப்ப அவங்க கிண்டல் பண்ணுவாங்க, நீ 14 மூவிஸ் எப்படி பண்றன்னு. ஆமா அப்ப தேவயானி சொல்லுவாங்க, ரம்பா நீங்களும் என்ன மாதிரி சாரி கட்டி ஒழுங்கான கேரக்டர் பண்ணா இப்படி இப்படி கிட்ட கிட்ட ஷூட்டிங் நிறைய படம் பண்ணலாம். நீங்க ஸ்கர்ட் எல்லாம் போட்டா உங்களை டிராவலிங்லயே உங்க பாதி நாள் போயிடும். அப்படி நாங்க அப்படி பேசிப்போம், கிண்டல் பண்ணுவோம், சண்டை போடுவோம். விஜய் சார் the first படத்துல மோஸ்ட் காம். அவங்களுக்கு நானும் தேவயானி டைம் கொடுத்ததா அவர் பேசுவார். அவரு பெட் கட்டிட்டு இருப்பாரு. ஏன்னா நாங்க அந்த டைம் பிஸி. இப்போ அவருக்கு எப்பவும் தெரியும், ஏதாவது ரிஸ்கியான ஷாட் கொடுத்தா நான் கோவிச்சிடுவேன். பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனா அந்த ஃபர்ஸ்ட்ல பயம் கோவம் இருக்கும் தான், நான் பண்ண மாட்டேன்னு உட்கார்ந்துடுவேன்.
நான் போயிடுவேன். எனக்கு வேண்டான்னு போயிடு. அப்போ அவங்க பெட் கட்டிடுவாங்க, இந்த ஷெட்யூல் இவங்க வருவாங்க அன்னு ஒரு பெட் கட்டுவாங்களா. இன்னொரு ஆள் சொல்லுவா, அது யாராவது அங்க வந்து மேடம் வர விஜய் சார் எப்பவுமே நான் வரமாட்டேன். நான் வந்த உடனே அவர் சொல்லுவாரு, என்ன ஜி ஐ லாஸ்ட் 1000 ரூபாய் போயிடுச்சு. என்ன ஏஜி என்ன உங்களாலதான், ஏன்னா நீங்க வரமாட்டீங்க, நான் பெட் கட்டினேன், இவங்க வருதுன்னதோ நீங்க வந்துட்டீங்க, அதான் எனக்கு 1000 ரூபாய் போச்சு. ஃபர்ஸ்ட் ஷெட்யூல். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் வெரி நைஸ். பட் நீங்க அடுத்து அவரோட தொடர்ந்து டிராவல் பண்ணும்போது வெரி நைஸ். The first hero who is very respectful, who will ask, ஏதாவது நான் லண்டன் போறேன் ஏதாவது வேணுமான்னு கேக்குற ஃபர்ஸ்ட் ஹீரோ அவர் விஜய் சார் எனக்கு. ஓகே. nobody will ask இல்லைங்க, பாய் பாய் சொல்லிட்டு போறவங்க. ஆனா அவரு எது இப்ப கூட ரீசெண்டா மை கிட்ஸ் லியோ படம் பார்த்துட்டு, லியோ தான் கடைசி பார்த்தது. மை சன் ரொம்ப வாண்டட் டு see. நான் ரெடியா ரெடியா அந்த பாட்டு லியோ தான் ஆடிட்டு இருப்பாரு. ஐ ஷோ யூ த வீடியோ. எல்லா வாண்டில் பார்த்து நான் சொன்னேன், இங்க அவரோட படம் எல்லாம் இருந்தது, தேர்தல் படம் எல்லாம். ஏய் விஜய் விஜய் விஜய்ன்றாரு. நான் சொன்னேன், விஜய் உனக்கு தெரியுமா? ஐ நோ ஹிம் வெரி வெல். ஐ நோ மம்மி, ஐ நோ ஹிம் வெரி வெல். ஐ நோ ஹிம், ஹி இஸ் வெரி நைஸ். அப்படி இப்படி சொல்ல ஆரம்பிச்சாரு. அப்போ சின்ன பையன் தானே. சோ அவ்வளோ கிரேஸ், அவ்வளோ ஃபேன்ஸ் இருப்பாங்க. நான் சொன்னேன், சரி விஜய் என்ன பாட்டு பாடுவேன், நான் ரெடியா ரெடியா அண்ணன் நான் வரியா வரியா ஏதோ வந்து தெரியாத பாடிட்டு இருக்காரு. தென் ஐ தாட் ஓகே இவருக்கு போய் காமிப்போம் சொல்லி இப்ப ரீசெண்டா ஐ லெஃப்ட் a மெசேஜ். அவங்க உடனே கொடுத்த உடனே போனேன். ஐ தாட் ஒரு 5-10 minutes தான் இருக்கும் பேசிட்டு வர. ஆனா he spoke nearly 2 hours. பையனோட விளையாடி தூக்கி எல்லாம் பண்ணும்போது இப்ப பயங்கர ஹார்ட் கோர் ஃபேன் என் பையன். சூப்பர் சூப்பர் விஜய் சார். ஏதாவது பிக்சர் பார்த்தல விஜய் விஜய் ஐ நோ ஹிம். சோ பையனுக்காக மீட் பண்ணதா இப்ப ரீசன்ட்டா நீங்க ஃபேமிலியோட மீட் பண்ணேன்னா தோ இஸ் பிஸி ஷெட்யூல் பயங்கரமா கூப்பிட்டு பயங்கரமா பேசி எல்லாம் நல்ல I was very happy. Super. Kids and பையனை தூக்கி விளையாடி அவரோட விளையாடிட்டு. Actually we were hesitant to ask pictures, but அவரே film என்னோட ஒரு போட்டோ குடுக்கறியான்னு அவரே கேட்டு எல்லாம். Okay, nice. So now my son thinks he's his friend. Okay, okay. பட் நீங்க சுக்ரன்ல அந்த சாங் மட்டும் நீங்க கேமியோ பண்ணும்போது எப்படி அந்த கால் எடுத்தீங்க? ஏன்னா அது விஜய் சாரோட அது வந்து சந்திரசேகர் சாரோட படம். அவங்கதான் எனக்கு ஆக்சுவலா என்றென்றும் காதல் டெக்னிக்கலி மனோஜ் சார் தான் டைரக்டர். பட் சந்திரசேகர் சார் வந்து மனோஜ் சாருக்கு உடம்பு சரியில்லாத போது he took over and he only directed the whole movie. So Shobha Amma was there and Chandrasekhar sir was there லண்டன்ல. ஸோ அந்த டைம்ல எனக்கு ஜெர்மனில சாங் எல்லாம் எடுத்தாங்க. அவங்கதான் மோஸ்ட்லி half of the movie அவர் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு. So அந்த இதுல when he asked me I said I will do. Okay. I couldn't say அவங்க டைரக்ஷன்ல உங்களை இப்படி விஜயோட ஒரு சாங்னா I said okay. சூப்பர். ஏன்னா நீங்க சுந்தர் சாரோட 5 படம் நீங்க ஒர்க் பண்ணிருக்கனால ஒரு ஹிட் காம்பினேஷன் ஆயிருச்சு. ஆயிடுச்சு. சோ அதுல நீங்க உள்ளத்தில இருந்து ஆரம்பிச்சு ஜானகிராமன், உனக்காகவே எல்லாம், அருணாச்சலம், அழகான நாட்கள் இதெல்லாம் நீங்க அவர் படங்கள் தான் அதிகமான படங்கள் ஒர்க் பண்ணி அவர் கிட்ட தான் நினைக்கிறேன் தமிழ்ல. பட் நீங்க தெலுங்குல பாத்தீங்கன்னா சிரஞ்சீவி சாரோட 5 படம், வெங்கடேஷ் சாரோட 3 படம், நான் எல்லாரோட லைக் அப்படி இப்படின்னு பார்த்து விஜய் சாரோடையும் 4 படம். இதுல சுக்ரன்ல வேற ஒரு சுக்ரன்ல ஒரு இது அத அப்படி எல்லாரையோட நான் ரிப்பீட்டட் ஹீரோயினா இருக்கேன். பிரபு மாஸ்டரோட தெலுங்கு தமிழ் சேர்ந்து 5 படம். தர்மச்சக்கரம் படத்துல விஜயகாந்த் சாரோட நடிச்சிருப்பீங்க. சோ சாரோட கான்ட்ரிபியூஷன் சினிமால எப்படி இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். பியூட்டிஃபுல் சாங்ஸ். நான் ரொம்ப அழகா இருப்பேன் அந்த படத்துல. KS ரவிக்குமார் சார் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க, இந்த கேரக்டர் டிஃப்ரெண்ட் கேரக்டர், நீங்க அவ்வளோ அழகா இருப்பீங்க, நாங்க ட்ரஸ்ட் மீ அண்ட் சொல்லி ஐ லவ் தட் கேரக்டர். ஏன்னா அதுல அந்த ஃபர்ஸ்ட் மாடர்ன் ஒரு டான்சரா வருவேன். அதுக்கப்புறமா என்ன வந்து யாரும் அடாப்ட் பண்ணி அதுல என் பேர் விஜயலட்சுமி. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். விஜயகாந்த் சார் அப்படியே ஃபுட்னா அப்படிதான் வரும், ஒரு ஃபீஸ்ட் வரும் அவரோட இதுல. சூப்பர். ஐ லவ் டூயிங் தட். அந்த படத்துல தான் தீப்தி பட்நாகர் மை ஃப்ரெண்ட் தான் அவங்களும் இருந்தாங்க. ஸோ அதுவும் ஜாலியா இருந்தது அந்த படம் எல்லாம்.